சில்க்ஸ். திமுக மனிதநேய மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நிர்வாகிகள் அறிவாலயம் வந்திருக்கின்றனர். ஏற்கனவே திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை நேற்று தொடங்கியது. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நேற்று பேச்சுவார்த்தையை தொடங்கியிருந்த நிலையில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மணப்பாறை, பாபநாசம் என 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 2 தொகுதிகளிலும் மாமக வெற்றி பெற்றிருந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இன்னும் எந்தெந்த கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன? இன்று தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது? 5 தொகுதிகளை மனிதநேய மக்கள் கட்சி கேட்கிறது. அவர்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், தற்போது சிட்டிங் எம்எல்ஏ வரக்கூடிய பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதியிலும் அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல அவர்களுடைய விருப்ப பட்டியலையும் திமுகவிடம் தற்போது கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களால் கடைசி நேரத்தில் சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுனால மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுடைய பழைய காலங்கள்லாம் சொந்த சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஆனா அவர்களால் வெற்றி பெற முடியல. எனவே அவர்கள் தற்போது சொந்த சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் இவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நிறைய மக்கள் நல பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே அவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் தான் அதிக அளவிலான முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று IUML, மற்றொன்று மனிதநேய மக்கள் கட்சி, அதே போல SDPI, அதே போல தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி என 4 கட்சிகள் இருக்கின்றன. எனவே முஸ்லிம் அமைப்புகளுக்கு 16 சீட்டுகள் மொத்தமாக கேட்கிறார்கள். எனவே எந்த இடங்களை கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது உதயசூரியன் சின்னத்திலேயே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நம்மளுக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் போலாம். ரமேஷ், நேற்று காதர் மொய்தீன் செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப புதிய கட்சி வருவதால் கடந்த முறையை விட குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற கோரிக்கையை திமுக முன் வச்சதா நம்ம செய்தியாளர் சந்திப்புல பார்த்தோம். மமமுக கடந்த முறை 2 தொகுதியில போட்டிட்டாங்க. இந்த முறை அதே தொகுதியில தான் போட்டியிட போறாங்களா? ஏன்னா திமுக தலைமை அதே தொகுதிகளை தான் கொடுக்க முன்வர போதா? ஒருவேளை திமுக இவ்வளவுதான் கொடுக்கங்கிற ஒரு திட்டத்துல இருக்காங்களா? நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட ஒரு நம்பரை கேட்கவில்லை. என்று சொன்னால் IUML-க்கு ராஜ்யசபா குறிப்பாக மக்களவை இடம் கொடுத்தார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் நாடாளுமன்ற சீட்டும் கேட்காததால் அவர்களுக்கு 2 இடங்கள் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அவர்களுக்கும் பரவலாக வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்துதான் தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற ஒன்றை ஆரம்பித்தார். எனவே அவர்களுக்கு அந்த 2 இடங்கள் என்பது உறுதியாக இருக்கும். எந்தெந்த இடங்கள் என்பது குறித்த ஒரு சிக்கல் தான் தற்போது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாபநாசம் தொகுதியை IUML-ம் கேட்கிறார்கள். என்று சொன்னால் முஸ்லிம்கள் நிறைந்த தொகுதியாக இருப்பதால் IUML-ம் கேட்பதால் எந்த இடம் என்பதுதான் இதுவாக இருக்கிறது. ஆனால் விரைவில் திமுகவை பொறுத்தவரை இடங்கள் 2 இடங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அனைத்து கட்சிகளுக்கும் முதலில் இடங்கள் கையெழுத்தாகிவிட்டு அந்த தொகுதிகளை அடையாளம் காண்பது என்பது மட்டும் பிறகு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை முதலமைச்சர் திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்த பிறகு இந்த கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. பாலா. ரமேஷ், இன்று மக்கள் நீதி மய்யம் மற்றும் மதிமுகவும் பேச்சுவார்த்தைக்கு வரவுள்ளதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த கட்சிகள் எப்போது பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றன? மதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை 6 இடங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் 4 இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். வாசுதேவநல்லூர், அதே போல அரியலூர் மாவட்டத்தில் 1, மதுரையில் 1 தொகுதியும் கொடுக்கப்பட்டது. இந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 6-இல் 4 மட்டுமே வெற்றி பெற்றார்கள். எனவே இந்த முறை அவர்கள் சொந்த சின்னத்தில் கேட்பதால் அவர்களுக்கு என்ற பேச்சுவார்த்தையும் இன்னும் சிறிது நேரத்தில் துரை வைகோ தலைமையிலான அணியினர் வர இருக்கிறார்கள். அப்போதுதான் என்னென்ன இடங்களை கேட்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் கேட்கிறார்கள் என்ற விவரம் தெரியும். அதே போல மக்கள் நீதி மையம் இன்று பேச்சுவார்த்தை வருவதாக இருந்தது. ஆனால் சற்று அது தேதி ஒத்தி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. பாலா. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. முதல் கட்சியாக நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக குழு இன்று தற்போது மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது.
மதிமுக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கும் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது பேச்சுவார்த்தையின் பிறகாக தெரிய வரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.